الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. இன்று என்ன நினைவு நாள் அப்படின்றது நமக்கு நல்ல தெரியும். பத்ரு போர் உடைய பத்ரீன்களுடைய நினைவு நாள் இன்றைய நாள் நாம் பேசுகிற தலைப்பு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்படுகிற சம்பவம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் நேற்றைய தினம் நாம் பல சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. அதை தாண்டியும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுறாங்க, போகிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தாலும் ஒன்று செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, முஸ்லிம் இப்னு அகீல் அப்படின்ற ஒரு இவங்களுடைய சொந்தத்தில் உள்ள ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஒரு நபர், அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போயிட்டு எதுக்கும் கூஃபாவில் போய் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சூழல்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த முஸ்லிம் இப்னு அகீல் அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அங்கே போகிற சமயத்தில் நோமான் இப்னு பஷீர் அப்படிங்கிற அவங்க தான் அங்கே ஆளுநராக இருக்காங்க. நோமான் இப்னு பஷீர் அவங்க. இப்போ அங்கே நோமான் இப்னு பஷீர் இவங்க வர்றது தெரிஞ்ச உடனே, அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய தூதுவர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணியமாக கொடுத்து கண்ணியமாக அவங்கள உபசரித்து, ஹுசைன் ரலியல்லாஹு எப்படி கண்ணியப்படுத்துவாங்களோ அதே மாதிரி இவங்களையும் கண்ணியப்படுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, சூழல்களை விளக்குறாங்க. இப்படிலாம் இருக்குது, அதனால் அவங்கள இது பண்ண சொல்லுங்க, பையத் செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தகவல். சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே தங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் இப்னு அகீல் என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்குறதுக்காக கேட்குறாங்க. அங்கே உள்ள மக்களும் தங்குறாங்க. தங்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர சொல்லுங்க, இது பண்ண சொல்லுங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அங்கே எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தகவலை சரி, நீங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு நீங்கள் வரலாம், எல்லா சூழலும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி லெட்டர் போட்டுடுறாங்க. இங்கே ஹுசைன் ரலியல்லாஹு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அப்போ நம்ம போகலாம், சூழல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, மக்கள்லாம் நம்ம அங்கே வந்தோம்னா நமக்காக கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னா, யசீதுக்கு தெரியுது. இந்த மாதிரி முஸ்லிம் இப்னு அகீல் வந்த விஷயம் யசீதுக்கு தெரியுது. அதை இந்த நபர் அங்கே உள்ள கவர்னராக கூடிய நோமான் இப்னு பஷீர் அவங்க நல்ல முறையில் நடந்துக்கிட்டது சரி, இவங்களுக்காக ஏதோ ஆதரவா இருக்காரு போல, இந்த நோமான் இப்னு பஷீர் ஆதரவா இருக்காரு போல, அவரும் சேர்ந்து ஏதோ பிரச்சனையை, உள்நாட்டு கிளர்ச்சிகள் கிளப்பிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த யசீத் என்ன பண்றாங்க, வேற ஒரு ஆளை என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கவர்னர் நியமிக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா, மிக முக்கியமான வரலாற்றுல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ஆள் இவர் தான், உபைதுல்லா இப்னு ஜியாத். இப்னு ஜியாத்னு நான் சொல்றேன், உபைதுல்லா இப்னு ஜியாத் அவங்க பேரு. இந்த இப்னு ஜியாதை என்ன பண்றாங்க, இப்னு ஜியாத்ன்ற இந்த யசீத் அவங்களுக்கு சொந்தத்திலையும் வரக்கூடிய ஒரு ஆள், மிக முக்கியமான சொந்தத்துல உள்ள ஒரு ஆளு. அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீ எப்படியாச்சும் நீ என்ன பண்ணிடணும், ஹுசைன் ரலியல்லாஹு பையத்தை வாங்கிடணும், நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிடணும், பையத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை மாதிரி போட்டுடுறாங்க. இந்த இப்னு ஜியாத் என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு போறார். போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த முஸ்லிம் இப்னு அகீலை போட்டு தள்ளிட்டார், கொலை பண்ணிட்டார். முஸ்லிம் இப்னு அகீல் இருக்காங்களா இல்லையா, யார் அனுப்பி விட்டது, அவங்கள ஹுசைன் அனுப்பி வச்சாங்களா இல்லையா, அந்த முஸ்லிம் இப்னு அகீலை போட்டு தள்ளிட்டார், கொலை செஞ்சுட்டார். இந்த கொலை செய்யப்பட்ட தகவல் இவங்களுக்கு எப்போ வருது அப்படின்னா, ஹுசைன் கிட்டத்தட்ட கூஃபாவுக்கு ஒரு 25 மைலுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க, அங்க உள்ள கவர்னரையும் மாத்திட்டாங்க. 2 விஷயம் நடந்திருக்குது. ஒண்ணு, கவர்னரை மாத்திட்டாங்க, மாத்ததுக்கு அப்புறம் இந்த முஸ்லிம் இப்னு அகீலையும் கொலை செஞ்சுட்டாங்க. இந்த முஸ்லிம் இப்னு அகீல் கொலை செஞ்சதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. என்னடா இப்படி பயங்கரமா கொலையெல்லாம் செய்யறாங்க, நம்ம ஏதோ சாதா சீதா இருக்கும் போல நினைச்சோம், பார்த்த விவகாரம் ரொம்ப பெருசா இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு மேல நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க.
இது எங்க இருக்காங்க ஹுசைன் அலி ஒரு 25 மைல் தூரத்துல தான் இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த இடம் தான் எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா கர்பலா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. பக்கத்துல யூப்ரட்டிஸ் நதி இருக்குது, அதுக்கு பக்கத்துல தான் அந்த கர்பலான்ற அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் கர்பலா. அந்த கர்பலான்ற இடத்துக்கிட்ட இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த முஸ்லிம் அக்கீல் வந்து அம்ருபின் சாத் அப்படின்ற ஒரு தலைமையில, அம்ருபின் சாத்ன்ற தலைமையில கிட்டத்தட்ட 4000 பேர், ஹுசைன் ரலியல்லாஹு கூட இருக்கிறவங்க 70 பேர் தான் மொத்தம். எத்தனை பேரு? ஹுசைன் அலி கூட வர்றது 70 பேர்னா யாரு? வெறும் சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி மச்சின, பெண்கள், குழந்தைகள், இப்படிதான். இப்படியே ஒரு 70 பேர் வந்திருக்காங்க. ஆனா 4000 பேர் கொண்ட படைய அம்ருபின் சாத் அப்படின்றவங்க தலைமையில அனுப்புறாங்க. இந்த அம்ருபின் சாத் பாக்குறாங்க, வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிங்க ஹுசைன் ரலியல்லாஹு இப்படி படையெல்லாம் அனுப்பிட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் இத சூழலை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, இது வேற மாதிரி சூழல் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விலக்கி சொல்றாங்க. அப்போ ஹுசைன் சரி புரிஞ்சுக்கிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, சரி ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, 2 விஷயம் எனக்கு. ஒண்ணு, என்னை யசீது கிட்ட அனுப்புங்க, நான் யசீது கிட்டே நேரா போய் என்னப்பா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஆட்சியை வந்து எனக்கு தரதா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒப்பந்தம் இப்படித்தானே பண்ணோம், அப்ப நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அப்படி இல்லையா என்னைய மக்காவுக்கு விட்டுருங்க, நான் என்ன பண்ணிடுறேன், திரும்பி மக்காவுக்கே போயிடுறேன் அப்படின்றாங்க. இதுதான் நடந்திருக்குது, யதார்த்தமா இதுதான் நடந்திருக்குது. அவங்க அம்ருபின் பஷீர் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஓகே. அம்ருபின் சாத் அவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் வந்து இதை கேட்டுட்டு சொல்றேன், அவங்கள்ட்ட கேட்கணும், நான் கேட்டுட்டு தலைமையில நான் கேட்டுட்டு நான் என்ன பண்றேன், அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றதுக்கு யாரை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, போய் கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து ஒரு நபரை அனுப்பி வைக்கிறாங்க. ஷிம்ரு பின் தில்ஜோசன், ஷிம்ரு அவங்க பேரு, ஷிம்ரு பின் தில்ஜோஷன் அப்படின்ற நபரை என்ன பண்றாங்க, போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரே அந்த கவர்னரே ரொம்ப விவகாரமான ஆளு, இவங்க கொஞ்சம் நிதானமான ஆளு. இந்த அனுப்பி வச்ச ஷிம்ரு பின் தில்ஜோஷன் இருக்கானே, இவன் என்ன பண்றான், போய் பத்த வச்சுட்டான் எக்ஸ்ட்ராவா. என்னன்னா, அன்னைக்கு லொஹர் தொழுகை யார் தொழுக வச்சா அப்படின்னா 4000 பேர் தொண்ட படை வீரர்கள், இந்த அம்ருபின் சாது, ஹுசைன் ரலியல்லாஹு உங்க குடும்பம் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அம்ருபின் சாத் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, ஹுசைன் நீங்க தொழுக வைங்க அப்படின்னு முடிவு. ஏன்னா அவங்களுக்கு தானே அந்தஸ்து அப்படின்ற அடிப்படையில் அவங்கள தானே தொழுக வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தொழுக வைக்க விட்டுறாங்க. எல்லாத்துக்கும் யார் தொழுக வைக்கிறா அப்படின்னா, இமாம் ஜமாத்தோட தொழுகை நடக்குது பாருங்க. 4000 பேர் கொண்ட படை வீரர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து யார் தொழுக வைக்கிறாங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு தான் தொழுக வைக்கிறாங்க. தொழு வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை இவன் எப்படி போய் சொல்லிடுறான்னா, அந்த அம்ருபின் தில்ஜோஷன் வந்து, இங்க பாரு நீ என்னப்பா ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்க, அவன் என்ன பண்றாருன்னா அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காரு, அவர்லாம் படையை கூட்டு போய் இது பண்ற மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறத எக்ஸ்ட்ரா சொல்லிடுறான். அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஷிம்ரு நீ போய் என்ன பண்ணிரு, தலைமை பொறுப்பை நீ ஏத்துரு படைக்கு, அவரை பதவியில இருந்து விலக்கிரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு, இவரை சொல்லி அனுப்பி விட்டுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு, இந்தாங்க உங்களை படையை விட்டு நீக்கிட்டாங்க, இணைய பட தலைவிதி ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டாரு. உடனே அவங்களுக்கு ஒன்றும் தலையும் புரியல காலும் புரியல, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. சரி அடுத்த நாள் ஆகுது, கிட்டத்தட்ட இது முஹர்ரம் நாட்கள்ல 5-6 தினங்கள்ல நடக்குது. ஒரு 2-3 நாள் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து தண்ணி கூட குடிக்க விடாத அளவுக்கு பக்கத்திலே ஒரு நதிக்கரை இருக்குது. அந்த நம்ம கடைசியா சொல்ல அந்த நதி தான் டைக்ரிஸ்ன்ற நதி. அந்த நதிக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்குது. அந்த நதிக்கு பக்கத்துல இவங்க இருக்காங்க. ஆனா வந்து உங்களை தண்ணி கொடுக்க கூட அனுமதிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா முற்றுகையிடுறாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் அனுப்பி அவங்க கூட சண்டை போட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வர சொல்றாங்க. கொஞ்சம் எடுத்துட்டு வர்றாங்க, ஆனா திருப்பி கிடைக்கல. அதுக்கடுத்து தண்ணி இல்லாம போயிடுது. மிகப்பெரிய இக்கட்டான சூழலா இருக்குது. கடைசியில அப்பாஸ் அப்படிங்கிற தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் என்ன பண்றாங்க, நீ போய் எப்படியாச்சும் குதிரையில போய் எப்படியாச்சும் தண்ணி எடுத்துட்டு வந்துரு, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் பயங்கரமா சண்டை போட்டு எதிரிகளுடைய நடு வரைக்கும் போய் தண்ணி எடுத்துட்டு திருப்பி வர்றார். வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, 2 கையை அவர் வெட்டி வாயை மட்டும் விட்டுட்டாங்க. வாயிலே அவங்க எடுத்துட்டு, அப்படியும் முயற்சி பண்ணி எப்படியாச்சும் நம்ம அந்த பையில வாயில வச்சு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி வாயில எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வரும்போது அந்த பையிலே அம்பு வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அந்த பையை ஓட்டையாக்கிடுறாங்க. அவங்க அப்படியே குதிரையில இருந்து அப்படியே சரிஞ்சு விழுந்து ஷஹீதாகிடுறாங்க. இப்படியே பல பேர் என்ன பண்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருமே ஷஹீதாகிட்டே இருக்காங்க. கடைசியில அலியுல் அக்பர் அப்படின்ற ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார், அவங்களையும் அவங்க அனுப்புறாங்க. அவங்களும் பயங்கரமா போர், அந்த பல பேரை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு உள்ள போறாங்க. பல வெட்டுகள் அவங்க மேல படுது, இருந்தாலும் தண்ணி எடுக்க முடியல.
கடைசியில பல பேர் இப்படியே போய் போய் எல்லாரும் ஷஹீத் ஆயிட்டாங்க. கடைசியில ஹுசைன் அலியுடைய ஒரே ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய ஹுசைன் அலி காமிச்சு, இங்க பாருங்கப்பா, இந்த குழந்தை வந்து பயங்கரமா அழுகுது, தண்ணிக்காக அழுகுது, விடுங்க, தண்ணி கொடுக்க விடுங்க அப்படின்றாங்க. நேரா ஒரு அம்பு அந்த சின்ன குழந்தை மேல, அந்த குழந்தை மேலேயே வந்து பாயுது. அப்படியே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வந்து கதறாங்க. கதறி நாக்கத்து, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் எப்படி நாக்கத்து ரத்தத்தை சிந்திச்சோ அது மாதிரி, யா அல்லாஹ் இவங்களுடைய ரத்தத்தை வந்து நீ புனிதமாக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய மனசை எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்கறாங்க. கடைசியில அவங்க கூட போர் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. பார்த்தா பல ஆயிரம் பேர் எதிரிகள் நிக்கிறாங்க சுத்தி. இருந்தாலும் இவங்க கூட நம்ம சண்டை போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா போவோம்னு சொல்லி தன்னுடைய துணிச்சலை வர வச்சுக்கிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 34 வெட்டு, 33, 34 வெட்டு காயங்கள் அவங்க உடம்புல படுது, நெஞ்சில அதிகமான வெட்டுப்படுது. அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல உயிர் நீக்கிறாங்க. அப்போ அந்த ஷிம்ரு பின் தில்ஜோஷ் என்ன பண்றான், அவங்க கூட இருந்த கொஞ்சம் பேருடைய தலையை வெட்டி அவங்க எல்லாத்தையும் அங்கனையே இருக்க வச்சுட்டு தலையை வெட்டி என்ன பண்றான், நேரம் யார்கிட்ட கொண்டு வரான் அப்படின்னா, யாரு, யசீத் இல்ல, இங்க இருக்கிற இப்னு ஜியாத். இப்னு ஜியாத் கிட்ட கொண்டு வர்றாரு. இப்னு ஜியாத் வந்துட்டு ஒன்னு சொல்றாரு, அவுஃபிர் ரக்பதி ஃபில்லத்தம் வதஹபா, என்னுடைய வாகனத்துல தங்கம் வைரம் எல்லாத்தையும் நிரப்பி கொடுங்க எனக்கு. இன்னி கத்தல்து மலிகன் முஹஜ்ஜபா கத்தல்து ஹைரன் நாசி உம்மவு ஆபா, தந்தைகள்ல பெற்றோர்கள்ல சிறந்த நபரான, மக்கள்ல சிறந்த நபரான நான் ஒருத்தவரை கொன்னுட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி சன்மானம் கொடுங்க. ஃபஹைருஹும் ஐயஹ்சுபுஹு நஸபா, நசபிலேயே சிறந்த நபரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றார். இப்படி கவிதையெல்லாம் படிச்சு கேட்கிறார். உடனே இந்த இப்னு ஜியாத் என்ன பண்ணா, ஏண்டா சிறந்தவர்னு சொல்றியா, அப்புறம் ஏன்டா அவரை கொன்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொன்னுட்டாங்க. இந்த யாரு, ஷிம்ரு பின் தில்ஜோசனையே கொலை பண்ணிட்டார். யாரு, அந்த இப்னு ஜியாத். இப்னு ஜியாத் என்ன பண்ணா, ஷிம்ரு பின் தில்ஜோசனை கொலை பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு, யசீதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. யசீது வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இது வந்து தபரியில பதிவு செய்யப்படுது, ஹுசைன் அவனை பார்த்த உடனே யசீது வந்து பயங்கரமா அழுதாராம். அழுதுட்டு, ஹுசைன் அவர்களை கொல்லாமலே நீங்கள் இதை பின்பற்றி இருக்குன்னு நான் நினைச்சேனே, இப்படி பண்ணி போட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அதுல பதிவு செய்யறாங்க. ஹுசைன் அலியனை நான் மன்னிச்சிருப்பேன், இந்த சூழ்நிலை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹுசைனை மன்னிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி யசீது சொன்னதாக, ஒருவேளை நான் அங்க இருந்தேன்னு சொன்னா உங்களை நான் இந்த மாதிரி உயிர் போக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யசீத் சொன்னதாக தபரி அப்படின்ற இதுல பதிவு செய்யப்படுது. இதுல ஹுசைன் அலியன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. ஆனா ஜெயினுல் ஆபிதீன் அப்படின்னு சொல்லப்படுகிற அலி இப்னு ஹுசைன் அவங்க மட்டும் அதுல வந்து தப்பிக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் அவங்களுடைய வம்சாவளி வந்து வருது அப்படின்ற வரலாறு இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.